ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம எஃப்எஃப்டி கேமர் மாதிரி தமிழில் எடிட் பண்ணுற பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணிக்காங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் லிங்க்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பிக்சல் ஆப்பில் வந்து இந்த டிரான்ஸ்பேர்ட்டை கொடுத்துக்கணும். டிரான்ஸ்பேர்ட்டை கொடுத்து இமேஜ் சைஸ்னு இருக்கா ஒரு ஆப்ஷனு, அதில் கரெக்டாக யூடியூப் தமிழ்னு இருக்கா, அதை கொடுத்துக்குவாங்க. யூடியூப் தமிழ் கொடுத்தா வந்து இப்போ அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கா, தொட்ட அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இது உங்ககிட்ட இருக்காது. அது எஃப்எஃப்டி கேமரா பேக்கிங் லிங்க்கு தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அந்த இது பிளர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிக்சார்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதுவும் நான் எஃப்எஃப்டி கேமரா ப்ரோ கிட்ட நிறைய எடுத்தேன். இது எடுத்து அப்படியே இந்த ஆப்ஷன் ரிலேட்டிவ் சைஸ்னு இருக்கா, அது ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக கொடுத்து இதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு திரும்ப அந்த ப்ளஸ் இதை கொடுத்து ஃப்ரம் கேலரி கொடுங்க. அது கொடுத்த உடனே ஓப்பன் ஆகும் பேஜ். திரும்ப அதில் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதில் என்ன இப்போ என்ன வைக்கணுமா, நீங்கள் கரெக்டாக போய் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறா கரெக்டாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய லிங்க் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த இதுவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இது பார்த்தா கொஞ்சம் கலராக இருக்கும் எல்லாம், அதனால தான் இதை பார்த்துக்கிறேன். இதே அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து அப்புறம் லாக் பண்ணிக்கோங்க. அது இதுவை தொட்டு லாக் பண்ண அப்புறம் தொடர்புடைய எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துங்கன்னே இருக்காது. நிறைய இருக்கும் கைஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிட்டோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாஸ்ட்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுமா, நீங்கள் கரெக்டாக இது இப்போ நான் தேட்டிங்கன்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கணும் வச்சுக்கலாம். எனக்கு இது பிடிச்சிது, அதனால நான் இதை வச்சுக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சைஸ் பார்க்குறதுக்கு வச்சுக்கிறேன் கைஸ். இது ரியல்னு நினைக்கிறீங்க, இது கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுட்டும் பார்த்து தான் பண்ணணும். எப்படி டக்குன்னுலாம் வைக்க முடியாது நம்ம யாராலையும். டக்குன்னு ஏதோ ஒன்று வச்சா அது டைம் தான் வேஸ்ட்டாகும். நான் டக்குன்னு வீடியோ முடிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ டக்குன்னு ஏதோ ஒன்று வைக்கிறேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை இது வைக்கலாமா, இது நல்லா இருக்குமா, இல்லை அது நல்லா இருக்குமா, இதுவும் நல்லா இருக்காது தான் நினைக்கிறேன். அதனால் இதையும் இப்போ எடுத்துறேன் கைஸ், பார்த்துக்கோங்க. இது எடுத்து இப்போ கரெக்டாக இப்போ நினைக்கிறேன் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ நினைக்கிற மாதிரிங்க கைஸ். இது இருங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க கைஸ். கரெக்டாக இது வச்சுக்கணும். இது நல்லா இருக்குன்னு கரெக்டாக இது வச்சுக்கணும். இதை வச்சுட்டு அந்த இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் சைஸை கரெக்டாக வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக வச்சிங்கன்னா போகிறேன் அந்த பிளேஸ். இதுவே கரெக்டாக இது உங்களால் வைக்க முடியலன்னா அதை தொத்துங்கன்னு இங்கே பொசிஷன் இருக்கும், அதில் வச்சு ஈஸி டிக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இதுவை கரெக்டாக இப்போ நான் வச்சுக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் இது தப்பாக இருக்கிற வரைக்கும். அப்புறம் டெஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கினேன். டெஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன வைக்கணுமோ கரெக்டாக நீங்கள் லோகோக்கு என்ன வேணும் அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஹவு டு எடிட் எஃப்எஃப்டி கேமர் லைக்குன்னு சொல்லி ஒரு தமிழ் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஃபாண்ட் பேக்கில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபாண்ட் பேக்கில் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். ப்ளூ கலர் நல்லாயிருக்கும். நான் ப்ளூ ஆட் பண்ணுவேன். ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபாண்ட்ஸுக்கு தண்ணி வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபாண்ட்டுக்கு அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன். ஃபாண்ட்டுக்கு தண்ணி வீடியோ கன்ஃபார்ம் வரும் நாளைக்கு. பார்ட் 2ன்னு சொல்லி போட்டு வருவாங்க. இந்த டிஜிட்டல் இது தான் இந்த ஸ்டாவர். டிஜிட்டல் எப்படின்னா நல்லா இருக்கா, நான் இது வச்சுக்கேன். அப்புறம் ஸ்ட்ரோக்கு கரெக்டாக பிளாக் கலர் வச்சு ஒரு 15 ஒரு 10 விட்டுருக்காங்க. அதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஷேடோவுக்குள்ள வந்து பிளாக்கு கரெக்டாக 20 வைக்கணும், இந்த ப்ளூ ரேடியஸு. அப்புறம் இன்னொரு ஷேடோ இன்னும் இருக்கும். இது கரெக்டாக ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. என்ன கலர் வச்சுக்கிறீங்களோ அது கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இது நல்லாயிருக்கும். இந்த ப்ளூ ரேடியஸ் 20, அப்புறம் இது ஆஃப் செட் 20, அப்புறம் இந்த ஆஃப் செட் ஒய் 20, எல்லாம் 20 கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் கரெக்டாக இருக்குங்க. இதை கரெக்டாக வச்சு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறாங்க.
பெருசாக்கிட்டு அப்புறம் அந்த இதுவை கொஞ்சம் இது பண்ணணும். இது கரெக்டாக பொசிஷன் வைக்கணும். அதனால் இது யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுமா நீங்களே இதை யூஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரி எடிட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை எடிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் காப்பி பண்ண டெஸ்ட் இருக்குல்ல, அது அந்த நேம் அப்படியே மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு முடிக்க முடியும். இல்லை நீங்கள் இன்னொன்று புதுசாக க்ரியேட் பண்ணி அப்படி பண்ண லேட் ஆகனால இன்னொரு காப்பி பண்ணிங்கன்னா அப்படியே இதுவை நேம் சேஞ்ச் பண்ணி அப்புறம் நீங்கள் இன்னொரு ஷேடோவுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு வச்சுக்கோங்க. ரெட் கலர் தான் தமிழ்னு இது ஃபாண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வச்சுக்கணும். ரெட் கலர் வச்சுட்டு கலரில் அந்த இன்னொரு ஷேடோவிலே கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபுல் கலர் வரும். இல்லை சில பேர் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்காக சொல்கிறேன். சில பேர் தெரியாமல் எப்படி வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. அதாங்க ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த இது வாங்கணும். அந்த இது வாங்கிட்டு திரும்ப நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இந்த நேரம் என்ன பண்ணணும்னா லைக்குன்னு சொல்லி போடுங்க. லைக்குன்னு போட்டு கரெக்டாக லைக்குன்னு போட்டு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக மூவ் பண்ணணுமா அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கிறது மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இது கலருக்குள்ளே போய்க்கோங்க. கலருக்குள்ளே போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. பிங்க் கலர் நல்லா இருக்கும் லைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஓகே. அப்புறம் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இப்போ இன்னொரு ஷேடோக்குள்ள அப்படியே போய்க்கோங்க. அந்த பிங்க் கலர் அப்படியே இருக்கும். அது கிளிக் பண்ணால் அப்படியே வந்துடும். சூப்பராக அது வந்த பிறகு திரும்ப இதே மாதிரி பண்ணி லாக் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் லாக் போட்டாடுங்க. மறந்து போய்ட்டு கொஞ்சம் இது விட்டுடுங்க. அந்த இப்போ பண்ணதை மட்டும் விட்டுருங்க. அதுக்கு விட்டுட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன வேணும்னா அதை வச்சு இதை FFT கேமர் மாதிரி போட்டுருக்காங்க. ஆனால் இதை வச்சு FFT கேமர் மாதிரி போடுறேன். அவுட் எடிட் தமிழில் லைக் FFT கேமர். ஸோ நான் FFT கேமர்னு போட்டுருக்கேன். நீங்கள் ஏன்னா வேறு மாதிரி பண்ணணுமா நீங்கள் வேறு மாதிரி போட்டுக்கலாம் ஓகே. அப்புறம் இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு எல்லா கலர் கொடுத்தா தமிழ் சூப்பராக ரெடி ஆகிடும். லோ ப்ரைஸில் நல்லா தமிழ் தான் சொல்லணும். ஆனால் FFT கேமருக்கு இதே மாதிரி தமிழ் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பிக் சப்ஸ்கிரைபர்னா ஸோ இது கரெக்டாக இப்போ இங்கே FFT கேமர்னு ஃபார்ம் இப்போ கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க வேஸ்ட். அந்த மூவ் பண்ணி வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சா ஒரு தமிழ் கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ஒரு சிம்பிள் தமிழ் வந்துச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.